கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பதிவிறக்கம் செய்யலாம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2023-24 ஆண்டிற்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை கணக்கு நாட்கள் தொகுக்கப்பட்டு 1/7/2024 அன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.cps.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறைக்கு புதிய இயக்குனர் நியமனம். தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு புதிய இயக்குனர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக இருந்து வந்த அறிவொளி இன்றுடன் பணி ஓய்வு பெற்றார். இதையடுத்து புதிய இயக்குநராக கண்ணப்பன் அறிவிக்கப்பட்டுள்ளார். தொடக்க கல்வி இயக்குநராக சேதுராமவர்மனும், அரசு தேர்வுத்துறை இயக்குநராக லதாவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இதற்கான அறிவிப்பை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. 80% இந்திய ஆசிரியர்களுக்கு கணிதமே தெரியவில்லை. இந்தியாவில் 80% கணித ஆசிரியர்களுக்கு கணிதவியலின் அடிப்படை கூட தெரியவில்லை என்று EI என்ற தொழில்நுட்ப நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளன. ஓமன், சவுதி, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள 152 பள்ளிகளைச் சேர்ந்த 1300க்கும் மேற்பட்ட கணித ஆசிரியர்களிடம் அண்மையில் பயிற்சி தேர்வு நடத்தப்பட்டது. அல்ஜிப்ரா உள்ளிட்ட பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறியதாக தெரிய வந்துள்ளது. 80% இந்திய ஆசிரியர்களுக்கு கணிதமே தெரியவில்லை என தகவல்கள் வெளியாகி உள்ளன. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர நேரடி சேர்க்கை ஜூலை 1 முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் இயங்கும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி பயிற்சியாளர்கள் சேர்க்கை நடைபெற உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாணவர்களின் நலன் கருதி தற்போது 8, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை ஜூலை 1 முதல் 15ஆம் தேதி வரை தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடைபெறும். மாணவர்கள் தாம் விருப்பம் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு கல்வி சான்றிதழ்களுடன் நேரில் சென்று சேர்க்கை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னானூர் அகழ்வாயில் கொழு முனை கண்டெடுப்பு. கிருஷ்ணகிரி சென்னானூர் அகழ்வாயில் 75 சென்டிமீட்டர் ஆழத்தில் இரும்பிலான ஏர் கலப்பினை கொழுமுனை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 1.22 கிலோ எடையிலான அந்த கொழுமுனை 32 சென்டிமீட்டர் நீளமும் 4.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளது. பண்டைய காலத்தில் விவசாய பணிக்கு பயன்படுத்தப்பட்ட கொழுமுனையாக இருக்கலாம் என்றும் முழு ஆய்வுக்கு பிறகு அது எந்த காலத்தை சார்ந்தது என தெரிய வரும் என தொல்லியல் வல்லுநர்கள் அறிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.